ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசியன் திருவடிகளே சரணம். சூடி கொடுத்த சுடற்கொடியோடைய திருப்பாவை 22ஆம் பாசுரம். அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறார். அதாவது இவ்வளவு நாளா நாங்க என்ன பண்ணிட்டோம், பகவானே இந்த ஆத்மா எங்களோடது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்துட்டோம். இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லயே அனாதி காலமா தப்பு பண்ணிட்டு விபரீத ஞானத்துல இருந்துட்டோம். நாங்க பண்ணின காரியங்கள் எல்லாம் தப்பு தான். நீ என்ன சொன்ன சாஸ்திரத்துல கொடுத்துருக்கிறதெல்லாம் விருத்தமாக நாங்கள் பண்ணிட்டு இருந்துட்டோம். அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நீ நினச்சிக்கிண்டு இப்படி எழுந்திருக்காம இருக்காதே. நாங்கள் எல்லாரும் எங்களுடைய தப்புக்களை உணர்ந்து அகங்காரம் அமகாரங்களை உணர்ந்து ஆத்மாவை உன்கிட்ட சமர்ப்பிக்க வந்திருக்கோம். நீதான் எங்களை எழுந்து கடாட்சிக்கணும். அதுவும் நீ கடாட்சிக்கிறது எப்படியே, டக்குன்னு திறந்துடாதே கண்ணை, கொஞ்சம் கொஞ்சமா தர அப்படிங்கிறா. என்னன்னா ஒருத்தன் உபவாசம் இருந்தானா கொஞ்ச நாளைக்கு உபவாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தா கப கப கபான்னு அப்படி சாப்பிட்டானா, நிறைய சாப்பிட்டானா. அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும், ஒன்று அஜீரண கோளாறு வரும், இல்லை உடம்புக்கு வந்துடும், இல்லை உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வந்துடும். அதனால அந்த மாதிரி இல்லாம நீ கொஞ்சமா உன்னுடைய கடைக்கண் பார்த்தா கூட போறோம், அந்த மாதிரி நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார். அந்த மாதிரி எங்களை ரட்சிக்கிறதுக்கு நீ சிரிச்சிருத கண்களை தர அப்படிங்கிறார். அதுவும் எப்படி, எம்பெருமானுடைய நேத்திரம் அப்படிங்கிறது சிகப்பா இருக்கும், அது தாமரை பூப்பா சொல்லுவா. அதான் கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு உபனிஷத்துல சொல்ற மாதிரி இங்க புண்டரீகம் அப்படிங்கிறது வெண்தாமரையை குறிக்கல, செந்தாமரையை குறிக்கிறது. அதுவும் எப்படி, எம்பெருமான் பல அவதாரங்கள் எடுத்தான். ஒவ்வொரு அவதாரத்திலையும் தன்னுடைய திருமேனிய மாத்தேண்டான். ராமாவதாரமா, கிருஷ்ணாவதாரமா, வராக அவதாரமா, ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி தன்னுடைய திருமேனியை மாத்தின்டானே தவிர்த்து அந்த கண்ணுல இருக்கிற அந்த கண்ணை அவனால மாத்திக்க முடியலையா, திருநேத்திரத்தை மாத்திக்க முடியலையா. அதுதான் வராக அவதாரம் எடுத்த பொழுது மகரிஷிகள்லாம் என்ன பண்ணினாலாம், ஆஹா இப்படி ஒரு பெரிய சரீரம் வருதே அப்படின்னு பார்த்துட்டு பெருமாளோட திருநேத்திரத்தை பார்த்ததும் இவன் ஸ்ரீமன் நாராயணன் தான், பரதேவதை தான் இவன் அப்படின்னு நிச்சயித்துண்டாளாம். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு தன்னுடைய கண்ணை மாத்திக்க முடியல. சரி, திருமேனியை மாத்தின்றானே தவிர்த்து கண்ணை மாத்திக்க முடியலையா. பராசரப்பட்ட இப்போ நாச்சியார் திருக்கோலம் வந்துட்டே இருக்கு, அந்த ஞாபகம் வந்துடுத்து. இப்போ எனக்கு நாச்சியார் திருக்கோலத்தை போட்டுண்டு பராசரப்பட்டர்கிட்ட நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டாராம் ரங்கநாதர். அப்போ எல்லாம் சரியா இருக்கு, ஆனா கண்ணை தாயார் மாதிரி கண்ணை மாத்திக்க முடியலையே உனக்கு அப்படின்னாராம் பட்டர். தாயார் மாதிரி கண்ணு உனக்கு இல்லை, அவன் தாயாரோட கண்ணு என்ன கண்ணு, நீ அதை மாத்திக்கலையே அப்படின்னாராம் பட்டர். அத மாதிரி எம்பெருமானுக்கு மாத்திக்க முடியல கண்ணை. அது மட்டும் இல்ல, வைகுண்டத்துல எம்பெருமான் படுத்துன்னு இருக்கான், பக்கத்துல மகாலட்சுமி இருக்கா. இருக்கிற போது பெருமாள் கிட்ட அணைச்சிக்கணும் போல இருக்கு பெருமாளை. அப்போ சரி அப்படின்னுட்டு அணைச்சிக்கலான்னு போற யாரும் இல்லை, நம்ம அணைச்சிக்கலாம் அப்படின்னுட்டு போனா இந்த நாபியில் இருக்கிற பிரம்மாவை பார்த்துட்டாளாம் தாயார். அச்சோ அப்படின்னுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தன் கையில இருந்த தாமரை பூ இருக்கே, அந்த தாமரை பூவால பெருமாளுடைய நேத்திரத்தை மறைச்சுட்டாளாம். அப்போ சந்திர சூரியர்களுக்கு ஒப்பா இருக்கிற அந்த கண்ணு, திங்களும் ஆதித்யனும், அந்த கண்ணு அதுக்கு மறைஞ்சு கொடுத்தான் தாயார்
தாமரை பூவை வச்சதுக்கப்புறம். அந்த மாதிரி அந்த எம்பெருமான் கிட்ட திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் எம்பெருமானோட திருநேத்திரங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒப்பா சொல்றா. அதையே நமக்கு கத்தியத்திரயத்தையும் ஸ்ரீ ராமானுஜர் சாதிக்கிறார். பிரத்யக்ர உன்மீலித சரசிஜ சத்ருஷ நயனயுகளம் பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் அப்படின்னுட்டு எம்பெருமானோட திருநேத்திரத்தை வர்ணிக்கிறார். அந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட நாங்கள் சாபம் தப்பு பண்ணியிருக்கோம் இல்லைன்னு சொல்லலை. இருந்தா கூட நீ உன் திருநேத்திரத்தை நீ திறந்து கடாட்சிச்சா அது எல்லாமே சாம்பலா போயிடும் அப்படிங்கிறார். இங்க அதுவும் பாபம் அப்படிங்கிறது பிராயச்சித்தம் பண்ணி கூட அதை போக்கிட முடியுமா? அதுவே வேத வித்துக்கள் மகரிஷிகள் இவா கிட்ட எல்லாம் சாபம்னு வாங்கிட்டோம் அப்படின்னா அதை போக்கவே முடியாதான். அது அந்த மாதிரி அந்த சாபம் அப்படி சக்தி உள்ளது, அதை போக்கவே முடியாது அப்படிங்கிறான். எம்பெருமான் இப்படி இத்தனை அவதாரங்கள் எடுத்து எல்லாம் பண்ணினா கூட நமக்கு தெரியாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னுட்டு இந்த கண்ணாலையோ பார்த்துண்டு வாயாலை எதையோ பேசிண்டு இப்படியெல்லாம் நாங்கள் இத்தனை நாளாக இருந்துட்டோம். இப்படி நாங்கள் இருந்தது எங்களுடைய அஜ்ஞானம் தான். அதனால நாங்கள் சர்வதந்திரம், நாங்களே சர்வதந்திரர்கள் அப்படின்னு நினைச்சுட்டு சுதந்திரர்கள் அப்படின்னு இருந்துட்டோம். இப்படி இருக்கிற அபிமானங்கள் எல்லாம் நாங்கள் இப்போ போக்கின்றுட்டோம். இப்போ அதிலிருந்து வெளியில வந்துட்டோம். நாங்கள் வைகுண்டத்துல நீ இருக்கிற அந்த நித்திய முக்தர்களோட நீ இருக்கியே, அவ கூட சேர்ந்து நாங்களும் சரணாகதி பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற தாபத்தோட இப்போ உங்ககிட்ட வந்திருக்கோம். நாங்க செஞ்ச பாவத்தெல்லாம் நீ மனசுல நினைச்சுக்கிண்டு எழுந்து வராம படுத்துட்டே இருக்காதே. நீ கதவை திறந்து உன்னுடைய கண்களை திறந்து, கதவை திறந்து வந்தாச்சே, கட்டில் கீழே நிக்கிறா. இப்போ உன்னுடைய திருநேத்திரங்களை திறந்து எங்களுக்கு பரிபூர்ண கடாட்சத்தை கொடுக்கணும். அப்பத்தான் எங்களுடைய சஞ்சித பாவங்கள் எல்லாம் போகும், பிராரப்த கர்வாக்கள்லாம் போகும். அப்படி இருக்கிற எங்கள்கிட்ட இருக்கிற இந்த பாபம் சாபம் எல்லாத்தையும் உன்னுடைய திருக்கண் நேத்திரத்தினுடைய ஒளியினால, அதுலேருந்து வர கிரணங்கள்னால குளிர்ந்து கடாட்சிக்கப்படணும் நாங்க. அதனால நீ எங்களுக்கு உன்னுடைய கடாட்சத்தை கொடு. அதுவும் எப்படி கபால்னு கொடுத்துடாதே, முழுசா கொடுத்துடாதே, கொஞ்சம் கொஞ்சமா கொடு. அப்போதான் எங்களால தாங்கிக்க முடியும், இல்லைட்டா எங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னுட்டு சரணாகதி பண்றதுக்கு இப்போ வந்திருக்கா. அடுத்தது எம்பெருமான் என்ன பண்ண போறான் அடுத்ததுல பார்க்கலாமா? ஓகே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.